கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அகயாவின் குமாரனான அவன் தாயின் பேர் எதித்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே யோசியாவை குறித்து தான் நான் பார்க்கிறோம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயது நிரம்பினவனாக காணப்பட்டான். ஆனாலும் கூட இந்த 8 வயது நிரம்பின சிறு பிரயாணத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவாகிற போது கூட கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனாய் அவன் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் அவன் ராஜாவாக அவன் ஆளுகை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 31 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமம் உள்ளவனாக அவன் ஆளுகை செய்தான். குறிப்பாக வலதுபுறமும் சாயவில்லை, இடதுபுறமும் சாயவில்லை, வேறு எந்த தெய்வத்தையும் நம்பவில்லை, அவன் சேவிக்கவும் இல்லை, கையெடுக்கவும் இல்லை. தேவன் ஒருவரை மாத்திரமே நம்பக்கூடியவனாக, தேவன் ஒருவரை மாத்திரமே விசுவாசித்து வணங்கக்கூடியவனாக, அதே தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் வழிபடச் சொல்லி இஸ்ரவேலுக்கு அவன் கட்டளையிடக்கூடியவனாகவும் அவன் காணப்பட்டான். இதில் அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது செம்மையானதை, கர்த்தருக்கு செம்மையானதை செய்யக்கூடியவனாக அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியங்களை நன்றாக கற்றுக்கொண்டதினால் மாத்திரமல்ல, அந்த கற்றுக்கொண்ட தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளிலே தேவனை நம்பி தேவனுக்காகவே வாழக்கூடியவனாகவும் தேவனை முன்வைத்து ஆளுகை செய்யக்கூடியவனாகவும் அவன் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவன் ஒருபோதும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்ததாக சொல்லப்படவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இஸ்ரவேலுக்கு தலைவனாக இருந்து செயல்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இதே தான் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். கர்த்தர் நம்மை ரட்சித்து அழைத்து பெயர் சொல்லி நம்மளை தெரிந்து கொண்ட நாட்களிலிருந்து இன்று வரையிலுமாக நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். குறிப்பாக இன்னும் கூட இவனுடைய நாட்களில் நடந்ததை நாம் பார்க்கும் பொழுது, இந்த யோசியாவின் நாட்களில்தான் 5 ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆகம புத்தகங்கள் கண்டெடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகம் இவருடைய நாட்களிலே இல்கியா என்று சொல்லப்படுகிற மனிதன் மூலமாக கண்டெடுக்கப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்படியானால் தேவன் இந்த ஆகமங்களின் மூலமாக தம் ஜனங்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறாரோ, எதை பேச விரும்பினாரோ அதை இத்தனை ஆண்டுகாலம் மறைத்து வைத்திருந்த அந்த சம்பவம் இவனுடைய ஆட்சி காலத்திலே இவன் கர்த்தருக்கு பயந்து செயல்படுகிறவனாய் இருக்கிறதுனாலே இவன் கையிலே கிடைக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். அதன் மூலமாக அவன் அதை வாங்கி கர்த்தருக்கு பயந்து தன் ஜனங்களுக்கு அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதி நியமங்களெல்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுத்து சத்தியத்தின் பாதையிலே வழி நடத்தக்கூடியவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்லாமல் இவனுடைய நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி இவனுடைய நாட்களிலே இவனுக்கு மிகுந்த ஒரு நல்ல உதவி செய்யக்கூடியவனாக அவன் காணப்பட்டான் என்றும் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யும் பொழுது, அதாவது செம்மையான வழிகளிலே அவர்கள் செயல்படும் பொழுது தேவன் அவர்களுக்கு பக்கபலமாக, துணையாக, ஆசீர்வாதமாக, மேன்மையாக இருந்து தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான காரியமாய் அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல,
மேடைகளெல்லாம் தகர்த்து அவன் உடைக்கக்கூடியவனாக காணப்பட்டான். அவனுடைய நாட்களிலே ஒருவர் கூட சிலை வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்காதபடி அவைகளை உடைத்து எரிப்பதற்கு ஆட்களை வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பக்தி வைராக்கியமுள்ள ஒரு தேவ மனிதனாக, தேவனுக்கு பயந்து செம்மையான காரியங்களை மட்டுமே செய்யக்கூடியவனாக, அதை செய்வதற்கு இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை வழிநடத்தக்கூடியவனாகவும் அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, நாமும் இதே போல தேவையற்ற காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானவைகளை, செம்மையானவைகளை நாம் செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.